இனிய உறவுகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கார்ட்ட நானும் தலை சீவி கொண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ கொண்டை கூட முடி எட்ட மாட்டேங்குது அப்படிங்கவும் அவர் என்ன வந்துட்டார், உனக்கு முடி வாங்கித்தாரு அப்படின்ட்டு இந்த முடியை வாங்கிட்டு வந்து என்னை பின்னி காமிக்க சொல்கிறாரு. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது நம்ம எதை எப்போ ஆசைப்படணுமோ அதை அப்போ தான் ஆசைப்படணும். இது சில பேருக்கு புரியும் இந்த வீடியோ. அப்போ நம்ம காலங்கட்ட பின்னாடி அதை ஆசைப்படுறது தப்பு தானே. அதனால் எல்லாமே ஒரு காலகட்டத்தோட ஆசை எல்லாமே எந்த பொருள் மேலேயுமே காலகட்டத்தோட ஆசையை வச்சுக்கிறணும். இதை கொஞ்சம் வயசுக்கார பிள்ளைங்க, கொஞ்சம் 25 வயசு பிள்ளைங்க அதுக செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சால் நல்லா இருக்குமா? அதுக்கு தான் இதை சொல்கிறதுக்கு தான், இந்த உதாரணத்துக்கு தான் இதை பின்னி காட்டுறேன். நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எதையுமே காலம் அறிஞ்சு தான் நம்ம எதையுமே வச்சுக்கிறணும். காலத்துக்கு மிஞ்சி ஆசைப்படுறதும் தப்பு. ஆற்றுக்கு தண்ணி அளவாக போனால் தான் அதுக்கு ஆற்றுன்னு பேர். அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னு சொன்னால் அது ஆபத்தில் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அவர் ஆசை எதுக்கு எடுக்கணும், வாங்கிட்டு வந்துட்டார்ல, பின்னி தான் காட்டுவோமே, அதுக்கு பூ வேறு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா? சரி, இது